ஹாய் வீவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூமி சாரதா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை, பூரிக்கும் சிவாவுக்கும் என்கேஜ்மெண்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் சிவாவுக்கு தட்டு மாற்றுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் சாரதா சொல்கிறாங்க, இப்போ என்ன பூமி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, அத்தை நான் உங்ககிட்ட ஒரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் கேட்டுப்பீங்களா? என் அப்பா சந்திரா கிட்ட நான் கேட்டு பார்க்குறேன், சிவாக்காக நீங்கள் தட்டு மாத்துறீங்களான்னு சொல்லிட்டு அவர் கண்டிப்பாக ஓகே தான் சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, உன்னோட ககனை பற்றி தான் தெரியுமே, ககனுக்கு சந்திராவை பார்த்தாலே செம்ம கோவம் வரும். இந்த இடத்துல அபூர்வா சந்திரா ரெண்டு பேருமே வந்தால் கண்டிப்பாக ககன் கோவப்பட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அத்தை, நான் சின்ன வயசில் யாருமே இல்லாத அனாதையாக இருந்தப்ப சிவாவோட அப்பா அம்மா தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பட்னி கடந்து என்னோட வயிற்றை நிரப்புனவங்க. அவங்க இப்போ இல்லை, அந்த காரணத்தை காட்டி சிவாவை அனாதையாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. கண்டிப்பாக நான் கஷ்டப்படும் போது எப்படி சிவாவோட அம்மா அப்பா எனக்கு உதவுனாங்களோ அதே மாதிரி இப்போ சிவா கஷ்டத்தில் இருக்கா, என்னோட அம்மா அப்பா உதவணும்னு நான் நினைக்கிறேன். அவன் அனாதையாக நிற்கிறதே என்னால் பார்க்க முடியாது அத்தை, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்ட சாரதா சொல்கிறாங்க, சரி பூமி, நீ ககன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த சைடும் ககன் கிட்ட பேசுறதுக்காக நம்ம பூமி போகிறாங்க. அப்போ நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி ஏதோ ஒரு விஷயம் என்கிட்ட கேட்க வரேன்னு தெரியுது, அது என்ன விஷயம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ககன் சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம ககன் வந்து ஒரு டீலிங் வைப்பாங்க. அதில் வந்து ககன் தோற்று போயிடுவாங்க. அப்போது நம்ம பூமி தான் ஜெயிச்சிருவாங்க. அதனால பூமி நம்ம என்ன கேட்டாலுமே கண்டிப்பாக ககன் ஓகே சொல்லுவார் அப்படிங்கிற நம்பிக்கையில் சிவாவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. சிவாவுக்கும் பூரிக்கும் என்கேஜ்மெண்ட் நடத்துகிறதா இருக்கும். அந்த இடத்துல சிவாவுக்கு அம்மா அப்பாவாக இருந்து தட்டை மாற்றுறதுக்கு நான் சந்திராவையும் அபூர்வாவையும் கூப்பிடலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககனுக்கு செம்ம கோவம் வருது. அப்போ பூமி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ககன் பாவா, நான் சொல்கிறது உங்களுக்கு கோவம் வேணா வரும், ஆனால் அந்த இடத்துல சிவாவை அனாதையாக பார்க்குறதுக்கு எனக்கு மனசில்லை, அதனால தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககனும் சரி ஓ இஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம பூமியும் எப்படியாவது அப்பாவையும் அபூர்வாவையும் இங்கே வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு சந்திரா கிட்ட பேசுகிறாங்க, அப்பா நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்டதில்லை, ஆனால் இப்போ ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் கேட்க போகிறேன். என் தம்பி சிவாவுக்கு என்கேஜ்மெண்ட் நடத்தலான்னு இருக்கோம், ஆனால் அந்த இடத்துல சிவாவோட அப்பா அம்மா இல்லை. நான் சின்ன வயசில் அனாதையாக இருந்தப்ப என்னை தூக்கி வளர்த்தது சிவாவோட அப்பா அம்மா தான். அந்த நன்றி கடனை நீங்கள் கண்டிப்பாக திருப்பி செலுத்தியே ஆகணும். அதுக்காக இப்போ சிவாவுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் தட்டை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா வந்து அதெல்லாம் முடியாது, எவனோ ஒருத்தனுக்காக நான் வந்து தட்டை மாற்றணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பூமி சொல்கிறாங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு நான் அனாதையாக இருந்தப்ப சிவாவோட அம்மா அப்பா மட்டும் என்னை தூக்கி வளர்க்கலனா இன்னொரு நிலைமை என்ன இருக்குன்னு யோசிக்க கூட முடியாது. அந்த நன்றி கடனுக்காவது நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து பேசிக்கிட்டு இருக்க. இது கேட்டதுமே நம்ம சந்திரா கொஞ்சம் நேரம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அபூர்வா இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எப்படியாவது பூமிக்காக நான் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க, நம்ம சிவாக்காக போயிட்டு தட்டை மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, எப்படி அபூர்வா நீ இதுக்கெல்லாம் ஒத்துக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, பாவம் அவனுக்கு யாருமே இல்லைல்ல, அனாதை பையன் வேற, சரி நம்ம புண்ணியத்தையாவது தேடிப்போம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல, இதை கேட்ட சந்திராவும் சரி நாங்கள் வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் பூமிக்கு ஒன்றுமே புரியல, என்ன எப்போவுமே அபூர்வா வந்து நம்ம ஏதாவது கேட்டால் எரிஞ்செரிஞ்சு விழுவா, இப்போ என்னன்னா இவளே வாண்டடாக வந்து அப்பாவை இப்படி ஒத்துக்க வைக்கிறா, ஒன்றும் புரியலையே, இதுக்கு பின்னாடி எதுவும் உள்குத்து இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பூமி யோசிக்க. அப்போ அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாரு பூமி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே சிவா கிட்ட நின்று நாங்கள் ரெண்டு பேரும் தட்டு மாற்றுறதுக்கு சம்மதிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் பூமி வந்து அபூர்வாவை தனியாக கூப்பிட்டு பேசுகிறாங்க, என்ன அபூர்வா நீ என்ன திடீர்னு எனக்கு சாதகமாக பேசுகிற, ஒன்றும் புரியலையே, இதுக்கு பின்னாடி ஏதாவது வேலை வச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூமி, என்னை பற்றி நீ எப்பவுமே தப்பாக புரிஞ்சிருக்கிற, நம்ம ரெண்டு பேருக்குள்ள பகை எப்பயுமே இருக்கும், அன்னைக்கு நான் சிவாவை அடிச்சேன்ல, அதனால தான் அதுக்கு பிராயச்சித்தமாக இப்படி ஒரு காரியத்தை பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்ட பூமி ஒரே குழப்பத்தோட போகிறாங்க. கண்டிப்பாக இவளை நம்ம நம்பவே முடியாது, இவ ஏதோ ஒரு உள்குத்தோட தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு நல்லாவே தெரியுது. இந்த சைடு நம்ம பூமியும் வீட்டுக்கு போயிட்டு சாரதா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி அபூர்வாவும் சந்திராப்பாவும் வரதுக்கு சம்மதிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம சாரதாக்கு வந்து மனசுல ஒரு மாதிரி இருக்கு. பூமி ஒரு பக்கம் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வரதுல சந்தோஷம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த அபூர்வா என்ன பண்ணுவாலும் எது பண்ணுவாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமி சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மறுநாள் என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா அபூர்வா ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அப்போ தான் மருதாணி வந்து அபூர்வா கிட்ட கேட்குறாங்க, என்ன அபூர்வா நீ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன், நீயா சந்திரா ஒத்துக்க வச்சிருக்கனா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வேலை பண்ண போகிற, நல்ல
நல்லா தெரியுது, அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி மருதாணி கேட்க அதுக்கு அபூர்வா சொல்கிறாங்க, கரெக்டாக என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டே சித்தி, அதுக்கு தான் நீ என் பக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறது. நான் எதுக்காக பூமி கூப்பிட்டப்ப வரேன்னு ஒத்துக்கிட்டேன் தெரியுமா? அதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்குது. அந்த எஸ்பி சூர்யாவை வேலையை விட்டு தூக்கிட்டதா பூமியும் ககனும் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்கல்ல, இப்போ அவனை வச்சே இவங்க 2 பேரையும் நான் உள்ளே அனுப்ப போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருதாணி சொல்கிறாங்க, என்ன சொல்கிற அபூர்வா, தெளிவாக சொல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு உடனே அப்புறம் வந்து பேக்லேருந்து ஒரு பொருள் எடுக்கிறாங்க. இதுதான் ட்ரக்ஸ், இதை மட்டும் நான் பூமி கையில் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படியாவது கடைசியில் பூமி ட்ரக்ஸ் கடத்துறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேலே பொய்ய கேஸை போட்டுடலாம். கண்டிப்பாக தன்னோட பொண்டாட்டிக்கு ஏதாவது ஒன்றுனா ககன் தாங்கவே மாட்டான். அதனால பூமிக்கு பதிலாக ககன் வந்து பழியை ஏற்றுக்கிட்டு அவன் ஜெயிலுக்குள்ளே போய் கிடப்பான். இந்த ட்ரக்ஸ் கேஸில் மட்டும் ககன் உள்ளே போனானா திருப்பி வரதுக்கு 7 வருஷம் ஆகும். அதுக்குள்ளே அவனை பின்னி பெடல் எடுத்துடுவாங்க. இந்த இடத்துல சிவா பூரி அவங்க என்கேஜ்மெண்ட்டும் நின்று போயிடும், பூமிக்கும் வாழ்க்கை போயிடும். எப்படி நம்ம ஐடியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட மருதாணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பத்தியா அபூர்வா, நீ பலே கில்லாடி தான், இப்படி ஒரு விஷயத்தை யோசிச்சு வச்சிருப்பேன், நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் இது கொஞ்சம் ட்ரக்ஸ் விஷயம், அதனால நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அபூர்வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையில் இருக்கிற ட்ரக்ஸை வந்து பேக்லேயே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போது நம்ம சந்திரா வந்து அபூர்வா கிட்ட கேட்பாங்க, என்ன அபூர்வா இந்த பேக் எதுக்கு கையில் வச்சுட்டு இருக்க, அங்கே வை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, இல்லை இந்த பேக்கில் நான் ஒரு விஷயம் வச்சுருக்கேன், அது என்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிருவாங்க. இருந்தாலும் நம்ம பூமிக்கு அபூர்வாவை பார்க்க ரொம்ப சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பாக இவன் வந்து முழிக்கிற மொழியிலே தெரியுது ஏதோ ஒரு வேலை பண்ண போகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி நம்ம பூமி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம ககன் வந்து பூமிக்காக ஆசாசையாக ஒரு நெக்லஸ் வாங்கி வச்சுருப்பாங்க. அதை எப்படியாவது பூமிக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்திரமா வச்சுருப்பாங்க. சாரதா கிட்ட சொல்லுவாங்க, அம்மா நான் பூமிக்காக ஒரு நெக்லஸ் வந்து வாங்கியிருக்கேன், அவளுக்காக நான் இப்போ வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்லை, ஆனால் இதை நான் ஆசாசையாக அவளுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இதை பார்த்ததுமே நம்ம அபூர்வாவுக்கு செம்ம கடுப்பு வரும். என் பொண்ணு வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு நீ இங்கே பூமி கூட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காதுடா. பூமிக்கு ஆசாசையாக கிஃப்ட் கொடுக்க போறியா? அதில் தான் நான் உங்களுக்கு வைக்க போகிறேனே ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து அந்த நெக்லஸ் பாக்ஸ் எங்கே இருக்குது சொல்லிட்டு ககனோட ரூமுக்கு வந்து தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க. அது உள்ளக்க அந்த ட்ரக்ஸை மறைச்சி வச்சிடுறாங்க. அந்த பொருளை மறைச்சி வச்சதுமே அபூர்வா ஒன்றுமே தெரியாத மாதிரி வெளியில் வந்துடுறாங்க. நம்ம பூமி ககனோட ரூம்ல இருந்து அபூர்வா வெளியில் வரதை பார்த்துடுறாங்க. என்னது இவ எதுக்காக ககனோட ரூமுக்கு போயிட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போய் தேடுறாங்க. ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அங்கேருந்து வந்துடுறாங்க. அப்போ தான் நம்ம ககன் வந்து பூமி கிட்ட சொல்கிறாங்க, பூமி நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமியும் ககன் கிட்ட சொல்கிறாங்க, என்ன நீங்கள் போயிட்டு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறீங்களா? அப்பா எனக்கு தலையே சுத்திரும் போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ககன் சொல்கிறாங்க, என்ன பூமி நான் ஆசாசியாக உனக்கு ஒரு சர்ப்ரைஸை வச்சுருக்கேன்னு சொல்கிறேன், நீ என்ன எனக்கு கிண்டல் பண்ணுற மாதிரி பேசுகிற, மறக்காமல் சிவா பூரி என்கேஜ்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குற ஒரு பொருளை தான் நீ போட்டுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட பூமியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அந்த பொருளுக்குள்ளே தான் அபூர்வா வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை வந்து போலீஸில் வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி பூமி ஒரு நெக்லஸ் பாக்ஸ்குள்ளே இந்த மாதிரி ஒரு பொருளை மறைச்சி வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இந்த சைடு நம்ம ககனும் பூமிக்கு வந்து அந்த கிஃப்ட்டை கொடுக்குறாங்க. இதுதான் நான் உனக்காக வாங்கியிருக்க கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, நம்ம பூமியும் அந்த நெக்லஸை பற்றி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்காக நீங்கள் வாங்கினதா அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியாக அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு அந்த அதிகாரிங்கெல்லாம் பூமியை பிடிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ககன் வந்து பூமியை எப்படி இந்த ட்ரக்ஸ் கேஸ்லேருந்து காப்பாற்றுறாங்க, நம்ம பூரி சிவா இவங்க 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்ததா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். ஓகே வீவர்ஸ், என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.